வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆறுமுகம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இளம் தம்பதிகள் ஒரு 2 பேருமே காதலித்து கல்யாணம் பண்ணவங்க. காதலித்து கல்யாணம் பண்ணதால் வீட்டில் எதுவும் சப்போர்ட் இல்லை. அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. குடும்பம் நடத்தும்போது அவங்களுக்கு பலவித இன்னல்கள் வருது. இவங்களுக்குள்ளே சில சின்ன சண்டை சச்சரவுகள் வருது. சரின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ட்டு அப்படி முடிவு பண்ணிவிட்டு ஒரு மலைக்கு போகிற ஒரு பஸ்ஸில் சின்ன வேன் அது எல்லாம் போகிறாங்க. அதில் அவங்க ஏறி போகிறாங்க. ஏறி போயிட்டுருக்கும்போது அப்படியே சைடில் பார்த்துட்டே போகிறாங்க. பார்த்துட்டு போகும்போது இந்த இடத்துல வந்தால் இருந்து விழுந்தோம்னா நம்ம தற்கொலை பண்ணி சரியாக இருக்கும், இது யாரும் இங்கே வரமாட்டாங்க, கண்டிப்பாக இதில் விழுந்தோம்னா இந்த இடத்துல பள்ளத்தில் விழுந்தோம்னா கண்டிப்பாக செத்து போய்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை இறக்கி விட்றதுக்கும் அந்த வேன் போயிட்டே இருக்குது. அது ஒரு மலைப்பகுதி இல்லையா, அந்த வேன் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் போகுது. மலையிலேருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து விழுந்து அந்த பஸ்ஸு வந்து நசுங்கி போகுது. பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாம் மீதி இருக்கிற 10 பேரும் இறந்து போகிறாங்க. இவங்க அந்த மலைக்கல் விடுறதுக்கு இவங்க கொஞ்சம் இந்த இறங்கின ஒரு 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் முன்னாடி போயிருந்தோன்னா அந்த வண்டி வந்து கிராஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மலைக்கல் விழாமல் மலைக்கல் விழுந்திருக்கும், ஆனால் அந்த வேன் மேலே விழுந்திருக்காது. அது போயிட்டுருக்கும், அதுக்கப்புறம் விழுந்திருக்கும். இவங்க இறங்கினதுனால அந்த மலைக்கல் அந்த டிலேவால் மலைக்கல் அந்த வண்டி மேலே விழுந்து அவங்களாம் செத்துட்டாங்க. இவங்க யார் சாவணும்னு நினச்சாங்களோ அவங்க சாவலை. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சவங்க தற்கொலை பண்ணுற எண்ணத்தை கைவிட்டாங்க. அதுதான் மனதில் வந்து ஒரு இறைவன் படைப்பில் எதுவுமே மனிதனால் மட்டுமே முடியாது. இறைவன் என்ன நினைத்திருக்கானோ அதுதான் முடியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்திட முடியாது. கடவுள் என்ன அவர் ஒரு கணக்கில் வச்சுருப்பார். அந்த கணக்கு என்னவோ அதுபடி தான் நடக்கும். இவங்க இறக்கணும்னு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க சாகாமல் உயிரோடு இருக்காங்க. உயிரோடு இருக்கணும்னு பயணம் பண்ணவங்க அடிபட்டு செத்து போகிறாங்க. இதுதான் வாழ்க்கை தத்துவம். நாம் எப்பயுமே இறைநம்பிக்கையோடு கடவுளை இது பண்ணி நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டே இருந்தால் கடவுள் எல்லா விதத்துலையும் எல்லா நேரத்துலையும் நம்மளை காப்பாந்து பண்ணுவார்ன்றது அந்த கதை இருக்கும். நன்றி, வணக்கம்.